ஹாய் எவ்ரி ஒன் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. ரிவ்யூஸ் நம்ம வந்து ஃபர்னிச்சர் ஷாப்பை பற்றி நம்ம சேனலில் நிறைய ரிவ்யூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் புகழூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இங்கே வந்து பிஆர்எல் வுட் அண்ட் ஃபர்னிச்சர் ஷாப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஒரு பர்டிகுலரான இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வுட்டில் மட்டும்தான் செஞ்ச ஃபர்னிச்சர்ஸ் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஷாப்பை பற்றின அரிய தகவல்கள் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் ஏதாவது வேணுனாலும் நிச்சயமாக உங்களுடைய காண்டாக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கங்க. சார் உங்கள் பேருங்க சார்? என் பேர் அஸ்வின். சார் இந்த பிஆர்எல் வுட் அண்ட் ஃபர்னிச்சர் ஷாப்லாம் என்னென்ன கொடுத்துட்ருக்கீங்க? இங்கே மோஸ்ட்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம். மேனுஃபேக்சர் பண்ணிட்டு ஷோரூம்ஸ்க்கெல்லாம் கொடுக்கும். ஓகே சார். இங்கே சரௌண்டிங் இருக்கிற ஷோரூம்ஸு, கரூரில் ஒரு பிரான்ச் இருக்குது, திருப்பூரில் மேனுஃபேக்சர் தான் இங்கே மெயின். அப்புறம் ஷோரூம்ஸ்க்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்கும். என்னென்ன திங்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க சார்? கொஞ்சம் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? சார் பார்த்திங்கன்னா சோஃபாஸு, அதாவது வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சரும் ஐட்டம்ஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்குன்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சோஃபாஸு, டைனிங். ஓகே, இந்த சோஃபா வந்து என்ன ரேட் வருது சார்? சார் இந்த சோஃபா வந்து 45 வருது. 45,000. ஓகேங்க. இது வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் மட்டும்தான் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. கடைக்கு மட்டும்தான் நீங்கள் இது சேல் பண்ணுறீங்களா சார், இல்லை நார்மலாக? இப்போ இங்கே பீப்புள்ஸ்க்கு தரோம். ஓகே. நம்ம கடையில் வாங்குறத விட நம்மகிட்ட வாங்கினா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குங்களா? கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக தான் இருக்கும். இது வந்து 45,000ங்களா சார்? 45,000. ஓகே. இந்த செட்டு எந்தெந்த இது வருங்க சார்? திங்ஸ் எந்தெந்த திங்ஸ் வரும்? 3+1+1 5 சீட்டர் வந்து 45,000. ஓ, இதுவும் சேர்ந்து தான் வருங்களா சார்? இல்லை அந்த சேர் தனியாக. இந்த சேர் அது 7,500. 7,500. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வுட்டில் செஞ்ச அந்த சேரில் நம்ம உட்காரும் போது நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்குங்கிற ஒரு ஃபீல் கிடைக்குங்களா சார்? ஆமாங்க. இப்போ வுட்டுனா கொஞ்சம் லைஃப் ஜாஸ்தி வரும். இப்போது மற்ற இப்போ ஸ்டீல் அதில் போயிட்டிங்க அப்படின்னா கூட, இப்போ வுட்டுக்கு ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா கொஞ்சம் லைஃப் ஜாஸ்தி வரும், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். சார் அப்படியே ஒன் பை ஒன்னாக சொல்லுங்கள் சார். இந்த சோஃபா சார்? இது வந்து குஷன் சோஃபா. இந்த சோஃபா என்ன? குஷன் இது வந்து 52 வரும். 52. ஸோ ஓகே, நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் கிடைக்கும் இல்லைங்களா? கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது 52ங்களா சார்? இதுங்க சார் இந்த சோஃபா? இது 45. இது 45ங்களா? ஓகே. அப்படியே அடுத்தது சார்? பேசிக் சேர் வந்து 4,500. இந்த சேர் வந்து பேசிக் சேர் 4,500ங்களா? ஸோ ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் தான் இருக்குது, நல்லா இருக்குது இல்லைங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டுங்க சார்? 45,000. இது 45,000. இந்த செட்டோட வந்துடுங்களா? செட்டோட வந்துடும். கார்னர் சோஃபா. சார் இது மெயினாக மேனுஃபேக்சர் நம்ம பார்க்கலாம். இங்கே டிஸ்பிளேக்கு. ஓகே, இந்த டிஸ்பிளே முடிச்சுட்டாங்க, போய்க்கலாம் சார். ஸோ நெக்ஸ்ட்டுங்க சார்? இது சேம் மாடல் தான். டைனிங் டேபிளுங்களா சார்? டைனிங் டேபிள் வந்து சைஸ் வரையாக ரேட் வரும். இப்போது 5x4 வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5x4 வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36,000. இது எவ்வளோ சார் வருது? இது 32,000. 32,000. 38. சார் இதுவும் அதே தான் சார், அது சேம் மாடல். சரி. ஓகே சார், அப்படியே எல்லாம் பார்க்கலாம். வீவர்ஸ், அதாவது வுட் ஃபர்னிச்சர்ஸ் பார்த்தீங்களா, வுட்டில் செய்கிற ஃபர்னிச்சரை வந்துட்டு மேனுஃபேக்சரிங் வந்து எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி டெமோவாக பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே வாங்க, கிளியராக அவர் வந்து சொல்ல போகிறாரு. ஆக்சுவலாக 2 விதமாக பண்ணுறோங்க சார். ஒன்று போர்டு ஐட்டம்ஸு. ஓகே சார். இன்னொன்று வுடன் ஃபர்னிச்சர். ஓகே சார். இப்போ போர்டு ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கல் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே சார். பார்ட்டிக்கல் போர்டு MDF. சார் சொல்லுங்கள். பார்ட்டிக்கல் போர்டு MDF HMR அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்ட்டிக்கல் போர்டு பார்த்தீங்கன்னா சீப்பாக இருக்கும், HMR போட்டிங்கன்னா ஹையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கபோர்ட்ஸு, அப்புறம் வார்ட்ரோப்பு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிக்கல் போர்டில் பண்ணுவாங்க. இதுதான் அந்த போர்டு. ஸோ ப்ரீ லேமினேட்டடாக வந்துடும். கலர் என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறோம். சைட் ஒர்க்கு பண்ணுவோம், போய் அளவெடுத்து அந்த சைட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். இது ஸ்டாண்டர்ட் சைஸு. இது HMRலேயும் பண்ணலாம், அது கொஞ்சம் பாலிஷாக இருக்கும்.
இப்போ அந்த க்ரீன் ஷீட், இந்த க்ரீன் ஷீட்டு தான் ஹெச்எம்க்கு. ஓகே சார். இது வந்து நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம், லேமினேட் ஒட்டுவாங்க, மேலே லேமினேட் ஒட்டி அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ என்ன வுட்டு வந்துட்டு என்ன ஃபர்னிச்சர் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க சார்? சார் இது ஃபர்னிச்சரில், இது வந்துட்டு போர்டு ஐட்டம்ஸ். இதெல்லாம் ஃபர்னிச்சரில் அங்கே அந்த செக்ஷனில் இது ப்ளைவுட்டு போர்டு ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே பண்ணுவாங்க. பூஜா யூனிட்டு, வார்ட்ரோபு, டிவி யூனிட்டு, சரி, எல்லாமே பண்ணுவாங்க சார். வீட்டுக்கு தேவையான எல்லாமே பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூஜா இது என்ன ரேட்டு வருது சார்? சார் இது டிஸ்பிளேக்குன்னு வரல, டிஸ்பிளேக்கு வந்து சொல்லுவோம். ஆக்சுவலாக இது மெயினாக சைட் ஒர்க்கு தான் பண்ணுவோம். அளவு எடுத்துகிட்டு இந்த வீட்டு ரெக்குயர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்துலாங்க. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மரத்தால் செய்யப்பட்ட வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் வந்து நாற்காலி வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா சார் இங்கே ஃபைனல் கிச்சன் தான் அங்கே வருது இல்லைங்களா? கிளாத் அங்கே இருக்குது. கிளைண்ட் என்ன கேட்குறாங்க கிளைண்ட் என்ன கிளாத்தில் கேட்குறாங்களோ அதுபடி பண்ணுவோம். மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல இதை அட்வான்டேஜ் கேட்ட ஒரு அவங்க டிசைனிங்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த மாடலுக்கு இந்த கிளாத் இருந்தால் நல்லா இருக்கணுமோ அது அந்த கிளாத் மாற்றி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே சைஸான அந்த ஐடியா இது என்ன ரேட் வருது? அப்படி கொட்டேஷன் போட்டு டிசைட் பண்ணுவாங்க. இப்போ இவங்க இதெல்லாம் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் அடிப்பாங்க, ஸ்டிச் பண்ணுவாங்க. குஷன்ஸு மேலே இங்கே தான் ஒர்க்கர்ஸ்
ஒர்க்கர்ஸு கார்பெண்டர் கார்பெண்டர் ஓகே பாலிஷரு குஷன் இந்த 3 பேர் தான் அந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இங்கே தான் டேரெக்டாக முகமது ராஷித் தானிஷ். எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இவ்வளோ வருஷமாக ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எவ்வளோ இந்த மாதிரி ஒரு இதை வந்து நீங்கள் ஃபர்னிச்சராக பண்ணியிருக்கீங்க? ഫസ്റ്റ് എനിക്ക് ഫാമിലി ആളുക വേല ചെയ്തത്, പിന്നെ ഞാൻ വേല ഇത് പാടുന്നത് പഠിച്ചു എൻ്റെ സാലൻസ് ഒരു 13-14 വർഷം. இப்போ 14 சார் உங்களுடைய ஷாப் வந்து எந்த லொக்கேஷனில் கட்டாங்க? இங்கே அன்னூர் ரோடு மேட்டுப்பாளையத்துலேருந்து அன்னூர் வர டைரெக்ஷன் அன்னூர் பொகலூர் அப்படிங்கிற மெயின் ஸ்டாப்லேருந்து அதாவது வியூவர் ஃபேமிலியுடைய ஆஃபீஸுக்கு 80721211. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்எல் வுட் அண்ட் ஃபர்னிச்சர் ஷாப்பை பற்றி நம்ம பார்த்தோம். எப்படி வந்து ஒரு சோஃபா மற்ற ஃபர்னிச்சர் வந்துட்டு வுட்டில் எப்படி வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க. நம்ம சேனலில் மற்றும் ஒரு சூப்பரான ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.